வணக்கம். செப்டம்பர் 24ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜாப்பனீஸ் மார்க்கெட் நேற்று விடுமுறையில் இருந்தது. இன்றைக்கி 1.3% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இஸ்ரேல் லெபனன் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் நியூஸ் 18ல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜிஎஸ்டி ரேட் ரேஷனலைசேஷனுக்கான குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோடைய மீட்டிங், GOM மீட்டிங் செப்டம்பர் 25ஆம் தேதி நடைபெற இருக்குன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். நியூஸ் 18ல் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்லாப் 12%, ஸ்லாப் 18% இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் 25ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க நியூஸ் 18 செய்தியில். ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூவபிள் எனர்ஜி தற்போது அப்டேட் இருக்குது. அண்மையில் ரிலையன்ஸ் வாங்கின கம்பெனி இது. அவங்களுக்கு புதிதாக 2 டொமஸ்டிக் ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து. ஒட்டுமொத்த மதிப்பு 512 கோடி ரூபாய். ஜேகே சிமெண்ட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மோதிலால் ஓஸ்வால். எதிர்பார்க்குற டார்கெட் 5600 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1240 ரூபாய். ஸ்கை கோல்ட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆஷிஷ் கச்சோலியா பிரபல இன்வெஸ்டர் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. 76,000 ஷேர்ஸை செப்டம்பர் 23ஆம் தேதி விற்பனை செய்திருக்கிறாரு. அதாவது 0.6% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாரு. ஜூன் மாத இறுதியில் ஆஷிஷ் கச்சோலியா கைவசம் 2.6% ஸ்டேக் இருந்திருக்கு ஸ்கை கோல்டில். ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ரிவோல்ட் மோட்டார்ஸ் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்க புதிதாக அறிமுகம் செய்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய புக்கிங் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. முதல் வாரத்தில் 16,000 புக்கிங்ஸ் இருந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ். ஸ்கிப்பர் கம்பெனிக்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 600 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. என்ன செய்தி? தமிழகத்துடைய முன்னாள் அமைச்சர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2016ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? இப்போது இந்த கேஸில் அவங்களுடைய பேரும் அடிபடுது. FIRல ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸோட முன்னே இருந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெடோட பேரும் இடம் பிடிச்சிருக்கு. இப்போ கம்பெனி எந்த தவறும் செய்யலை அப்படின்ற விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இது குறித்து தேடி பார்க்கும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, இது யார் இதை புகார் கொடுத்துருக்கிறாங்க? அறப்போர் இயக்கத்துடைய ஜெயராம் வெங்கடேசன் இந்த புகாரை கொடுத்துருக்கிறாரு. அதன் பேரில் இந்த FIR பதிவு செய்திருக்கிறாங்க. என்ன பின்னணின்னு பார்க்கும்போது 2013ஆம் ஆண்டில் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் CMDA கிட்ட சில அனுமதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் 2016ஆம் ஆண்டு வரைக்கும் அவங்களுக்கு அனுமதி கிடைக்கல. பிப்ரவரி 2016 தான் அவங்களுக்கு அனுமதி கிடைக்குது. இந்த பணத்தை கட்டினதற்கு பிறகுதான் அனுமதி கிடைச்சிருக்கின்ற குற்றச்சாட்டு. அதற்கு தான் இப்போ FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர் மீதும் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மீதும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு ஆக்சிஸ் கேபிட்டல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 380 ரூபாய். GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் குறித்து நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோங்க. நாக்பூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. 900 கோடி ரூபாய் மதிப்பிற்கானது. அதற்கு ரியாக்ஷனாக 6% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. V2 ரீட்டைல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 2.12% ஸ்டேக் V2 ரீட்டைலில் வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேர் விலை 1160 ரூபாய்னு வாங்கியிருக்கிறாங்க. கோல் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உத்பதன் நிகமுடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க தேர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. கோல் இந்தியா கைவசம் 74% ஸ்டேக் இருக்கும்ன்ற அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. பேடிஎம்க்கு MK ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னே இருந்தது ரெடியூஸ் ரேட்டிங், அதை ஆட் ரேட்டிங்காக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்னே சொன்னது 375 ரூபாய், இப்போ சொல்லியிருப்பது 750. தற்போதைய லெவலில் இருந்து 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க MK குளோபல்.
ஓஎன்ஜிசிக்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ்லையும் எந்த மாற்றமும் இல்லை, ₹430. முந்தின க்ளோஸ்லேருந்து 46% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருக்கோம். காலையிலேயே நேத்தான் ஞாபகங்களையும் ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அவங்களுக்கு இந்தியாவில் அனுமதி கிடச்சிருக்கு. அவங்களுடைய ஒரு மருந்தை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அதை விற்பனை செய்வதற்கு இந்தியாவில் கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்ற தகவல் பார்த்துருந்தோம். அதற்கான ரியாக்ஷன் இன்றைக்கு இன்ட்ராடேயில் ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா 12% அதிகரித்தது. வோடஃபோன் ஐடியா குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். திங்கக்கிழமை நேற்று அனலிஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கு. அதுலேருந்து கிடைத்த சில தகவல் என்னென்னா, அடுத்த 7 அல்லது 8 வாரத்தில் 35,000 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வங்கிகள் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வோடஃபோன் ஐடியா. அதே போல் அடுத்த 15 மாதத்தில் அவங்களுடைய டேரிஃப் மறுபடியும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த மீட்டிங்கில் அவங்க தெரியப்படுத்தி இருக்கிறாங்க வோடஃபோன் ஐடியா. சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹17. முன்ன சொல்லியிருந்தது ₹22. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. தற்போதைய லெவலிருந்து 59% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க சிட்டி. மெக்வாரி அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வோடஃபோன் ஐடியாவுக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் ₹10. மோத்திலால் ஒஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 12. 22 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க வோடஃபோன் ஐடியாவுக்கு. அதில் 15 பேர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 3 பேர் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 4 பேர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸ்ஜெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு இந்தியன் லீஸ் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்துடன் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட $17 மில்லியன் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த பிரச்சனையை இப்போ சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தையை நடத்தி இப்போ அந்த பணத்தை குறைச்சிருக்கிறாங்க. அந்த என்ன பணம் அப்படின்றத அவங்க வெளியிடல, அந்த பணத்தை குறைச்சிருக்கிறாங்க. இப்போ செட்டில்மெண்ட்டுக்கு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க ஸ்பைஸ்ஜெட். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.